வணக்கம். நான் கிருஷ்ணகுமார், தமிழக வெற்றிக் கழக கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர். தமிழக அமைச்சரவையில் ஒழுங்கின அடிப்படையில் மாற்றப்பட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை தமிழக அரசு மீண்டும் அமைச்சரவையில் அமர்த்தியுள்ளது. இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாரத்துக்கு 2 விபத்துகளாவது கனிம லாரிகளின் மூலம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் இவர் அமைச்சரவையிலிருந்து மாற்றிய பிறகு அது கன்னியாகுமரி மாவட்டத்துல படிப்படியாக குறைஞ்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்ட படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஐடி பார்க் அமைப்பேன் என்று பலமுறை சொல்லியுள்ளார். ஆனால் இன்று வரைக்கும் அந்த ஐடி பார்க் கன்னியாகுமரி மாவட்டத்துல வரவே இல்லை. இது திருவட்டார் பேருந்து நிலையத்தை நீங்க பாத்தீங்கன்னா இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே அது அடிக்கல் நாட்டி துவங்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் வேலை முடிஞ்சு, ஆனா இவங்க அவரோட விளம்பரத்துக்காக அந்த பஸ் ஸ்டாண்ட ஓபன் பண்ணாம அங்க ஸ்கூல் பிள்ளைங்க காலமா ஆபீஸ் ஒர்க் பாக்குறவங்க எல்லாருமே அந்த சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. தேர்தல் வாக்குறுதியில மாத்தூர் தொட்டி பாலத்தினை தரம் உயர்த்துவேன் என்று ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. அதை எல்லா மக்கள் நீங்க பாத்திருப்பீங்க. வெளிநாட்டுல எப்படி ஒரு செட்டப் இருக்கும் அதே மாதிரி பெருசா காட்டியிருந்தாங்க. நீங்க இப்ப போய் மாத்தூர் தொட்டி பாலத்தை பாருங்க, என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இவரு இந்த எலெக்ஷன் வர நேரத்துல மதத்தின் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பிளவுபடுத்தி ஓட்ட வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தெளிவாகத்தான் உள்ளனர். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மக்கள் திமுக அரசினை முற்றிலுமாக புறக்கணிப்பார்கள். மீண்டும் ஒரு முறை தமிழக அமைச்சரவையில் மனோ தங்கராஜ் அவர்களை அமைச்சரவையில் அமர செய்த திமுக அரசினை வன்மையாக கண்டிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.